எளிய பரிகாரமா வேற ஏதாவது சொல்லுங்க. ஸ்ரீ ரங்கநாதர போய் பாருங்க. ரங்கநாதருக்கு வந்து அங்க இருக்கிற கோயில்களுக்கு செல்லுங்க. ரங்கநாதரையும், தாயாரையும் சேர்ந்தாப்புல தரிசனம் பண்ணிட்டு, வெளிய வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, மேல இருக்க பல்லிய பாருங்க. திருவரங்கம். திருவரங்கத்துல மேல பல்லி இருக்கும். அந்த பல்லி சாட்சாத் யாருன்னா, அஸ்வினி தேவர்கள் என்று அறியப்படுகிறது. நெறைய பேருக்கு இந்த பல்லி வழிபாடு தெரியாது. ஈவன் நீங்க காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் போனாலும் இந்த பல்லி வழிபாட பார்க்கலாம். இந்த பல்லிய வழிபட உங்களுடைய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் குறைகிறது என்பது அனுபவப்பூர்வமான உண்மை. நான் சொல்லி நெறைய கிளையண்ட்ஸ் இது மாரி போயிருக்காங்க. நெறைய பேர் அத மாரி பார்த்து வழிபட்டு இதுலருந்து சரியாயிருக்காங்க. நீங்க பரீட்சை பண்ணி பாருங்க. பல்லி இருக்கு பாருங்க, அத நீங்க வழிபடுங்க. ஆந்திரால கூட இந்த பல்லிக்கு கோயிலே இருக்கு. ஆந்திரால. ஸோ அந்த மாரி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த பல்லி வழிபாட்ட தொடருங்க. அல்லது உங்க வீட்டு நிலவாசல் இருக்கு இல்லையா? அங்க பல்லி மாரி ஒரு சிம்பல் வரைஞ்சுக்கோங்க. அங்க அடியார்கள் அது ஆனா மிதிக்கக்கூடாது. அது வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தலைவாசப்படியே மிதிக்கக்கூடாது. பொதுவாவே நம்ம மிதிக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த பல்லி போடுறது ரொம்ப சூப்பர். தொடர்ந்து பெண்களால் பிரச்சனை